46. மொழிப்போர். இந்தி மொழியை இந்தியாவின் ஆட்சி மொழியாக ஆக்கும் மத்திய அரசின் போக்கை எதிர்த்து போராட்டம் நடத்துவது தொடர்பாக தி. மு. கவின் தலைமைச் செயற்குழு கூட்டம் அவை தலைவர் நெடுஞ்செழியன் தலைமையில் ஜனவரி 8, 1965 அன்று சென்னை அறிவகத்தில் கூடியது. தென்னக மக்களின் இந்தி எதிர்ப்பு உணர்ச்சியையும் மன கொதிப்பையும் காட்டுவதன் அறிகுறியாக ஜனவரி 26, 1965 நாளை துக்க நாளாக கொள்வது என்றும் அன்று எல்லா ஊர்களிலும் கண்டனக் கூட்டங்களை நடத்துவது என்றும் துக்க நாளின் அறிகுறியாக அன்று எங்கனும் கருப்பு கொடியை ஏற்றி வைப்பது என்றும் கருப்புச் சின்னம் அணிந்து கொள்வது என்றும் இந்த செயற்குழு கூட்டம் முடிவு செய்கிறது. அதன் பிறகு திமுக தலைவர்கள் சார்பில் கூட்டறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. எமது கண்டனத்தையும் துக்கத்தையும் இந்தி ஆதிக்க நாளான ஜனவரி 26 அன்று காட்ட பொதுக்கூட்டத்தில் பேசுவதன் மூலம் தென்னகம் இந்தி ஆதிக்க நாளை துக்க நாளாக கருதுகிறது என்பதை உலகறிய செய்ய தீர்மானித்துள்ளோம். இந்த கூட்டம் ஜனவரி 26 இல் நடத்தப்படும் குடியரசு விழாவுக்கு எந்தவிதமான குந்தகமும் அவமதிப்பும் ஏற்படுத்தக்கூடிய முறையிலோ அந்த நோக்கத்துடனோ நடத்தப்படுவதல்ல. இதற்காக போலீஸ் துறையினரிடம் அனுமதி கேட்க இருக்கிறோம். எந்த காரணத்தாலாவது அந்த அனுமதி மறுக்கப்படுமானால் நாங்கள் தடைமீறி கூட்டத்தை நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். அந்த அறிக்கையில் அண்ணா இரா. நெடுஞ்செழியன் மு. கருணாநிதி கே. ஏ. மதியழகன் க. அன்பழகன் இரா. செழியன் காஞ்சி மணிமொழியார் உள்ளிட்ட தலைவர்கள் கையெழுத்து போட்டிருந்தனர். அதன் தொடர்ச்சியாக ஜனவரி 17, 1965 அன்று திருச்சி தேவர் மன்றத்தில் இந்தி திணிப்பு எதிர்ப்பு மாநாடு கூட்டப்பட்டது. தொடங்கி வைத்து பேசியவர் ராஜாஜி. ஆம், இந்தி திணிப்பை தொடக்கத்தில் இருந்து ஆதரித்து அமல்படுத்திய அதே ராஜாஜிதான். 1959 இல் காங்கிரஸில் இருந்து விலகி சுதந்தரா கட்சி என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சியை தொடங்கியிருந்தார். அத்தோடு திமுகவுடனும் நெருக்கம் காட்டிக் கொண்டிருந்தார். இந்தி எதிர்ப்பு மாநாட்டில் ராஜாஜி பேசினார். நாட்டுப்பற்றில் நான் யாருக்கும் தாழ்ந்தவன் அல்ல. வடவரின் கையில் உள்ள மத்திய அரசு இந்தியை மட்டும் ஆட்சிமொழியாக்குவதை தொடர்ந்து அமுல் செய்தால் இந்திய துணைக்கண்டம் 15 பகுதிகளாக தனித்து பிரிந்துவிடும். உண்மையை சொல்லுகிறேன். என்னுடைய உள்ளத்திலே கூட இப்போது பிரிவினை உணர்வு தோன்றிவிட்டது. பிரிவினை கூடாது என்று மத்திய அரசினர் முன்பு சட்டம் செய்தனர். இப்போது பிரிவினை மனப்பான்மையை உண்டாக்குவதற்கு சட்டம் செய்துள்ளார்கள். அரசமைப்புச் சட்டத்தின் 17வது பிரிவு இந்தியை ஆட்சி மொழி ஆக்குவதற்கு வழி செய்கிறது. அந்த 17வது பிரிவை தூக்கி கடலில் போடுங்கள். நீதிக்கட்சி தலைவரான பி. டி. ராஜன் தலைமை உரை ஆற்றினார். மக்களின் விருப்பத்தை அறிந்து நடப்பதே ஆட்சியாளரின் கடமை. படித்தவர்கள் அறிஞர்கள் பெரும்பான்மை மக்கள் இந்தி மொழி திணிக்கப்படுவதை கடுமையாக எதிர்க்கிறார்கள். இந்தி மொழியை ஆட்சி மொழி ஆக்குவதை விடுத்து ஆங்கிலத்தையே தொடர்ந்து ஆட்சி மொழியாக கொள்வதுதான் அறிவுடைமையான செயல் ஆகும். இந்தி மொழியை கட்டாயமாக திணிப்போர் அறிவுடையோர் ஆகமாட்டார்கள். ஜனவரி 26 தான் போராட்ட தினம் என்றபோதும் அதற்கு முந்தைய நாளில் இருந்தே திமுகவின் முக்கிய தலைவர்கள் பலரும் கைது செய்யப்பட்டு கொண்டே வந்தனர். அண்ணா நெடுஞ்செழியன் மு. கருணாநிதி கே. ஏ. மதியழகன் க. அன்பழகன் உள்ளிட்ட பல தலைவர்களும் சிறையில் அடைக்கப்பட்டனர். ஆனாலும் வீடுகளில் கருப்பு கொடி கட்டும் போராட்டம் தடைபடவில்லை. காவல்துறையின் கண்களுக்குச் சிக்காத திமுக தொண்டர்களும் மாணவர்களும் அவரவர் வீடுகளில் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாக கருப்பு கொடிகளை பறக்கவிட்டனர். திமுகவின் தலைமை நிலையம் துணை நிலையங்கள் திமுக சார்பு பத்திரிகை அலுவலகங்கள் ஆகியன தாக்குதலுக்கு ஆளாகின. இந்தி திணிப்பு குறித்து தலைவர்கள் பேசியது தமிழ்நாட்டில் பலத்த அதிர்வுகளை ஏற்படுத்தியது. மாணவர்கள் மத்தியில் பலத்த எழுச்சி. இந்தி திணிப்பை எதிர்த்து போராட்டத்தில் ஈடுபட ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் ஒருவர் இருவராக புறப்பட்டனர். சென்னை மாணவர் குழு சார்பில் மாணவர்கள் துக்க நாள் அனுசரிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டது. அந்த அழைப்பு தந்தி மூலமாக அனைத்து கல்லூரிகளுக்கும் சென்றது. திட்டமிட்டபடி மாணவர்கள் ஊர்வலம் சென்றனர். மதுரை கோவை திருச்சி மேலூர் மாயவரம் தஞ்சாவூர் சிதம்பரம் கும்பகோணம் விருதுநகர் திருநெல்வேலி ஈரோடு திருப்பூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் முக்கிய இடங்கள் அனைத்திலும் மாணவர்கள் துக்க நாள் அனுசரித்தனர். களத்தில் இறங்கிய மாணவர்கள் இந்தி புத்தகங்களை தீயிட்டு கொளுத்தினர். அரசியல் சட்டத்தின் 17வது பிரிவுக்கு தீ வைத்தனர். உடனடியாக மாணவர்கள் மீது தடியடி பிரயோகம் நடத்தப்பட்டது. தங்களுடைய கோரிக்கைகளை முதல் அமைச்சர் பக்தவச்சலத்திடம் நேரில் தெரிவிக்க மாணவர் தலைவர்கள் புறப்பட்டனர். ஆனால் சென்னை கோட்டையில் முதலமைச்சரை சந்திக்க மாணவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. நான் எதற்காக மாணவர்களை சந்திக்க வேண்டும்? மாணவர்கள் கல்லூரிக்கு வராவிட்டால் போகட்டும், எனக்கு 5 கோடி ரூபாய் மிச்சம் என்று சொன்னார். கலைந்து செல்ல மறுத்த மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாநிலம் தழுவிய அளவில் வன்முறை வெடித்தது.
திருச்சி மாவட்டம் கீழப்பழுவூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் சின்னசாமி. வயது 21. திமுக தொண்டர். திமுக போராட்டம் அறிவித்த நொடியில் இருந்தே ஆவேசம் கொண்டவராக இருந்தார். தமிழுக்காக தன்னையே பலியாக்கிக் கொள்ள தீர்மானித்தார். ஜனவரி 25 1965 அன்று தனது உடலில் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துக் கொண்டார். இந்த மொழிப் போராட்டத்தில் முதல் களபலி சின்னசாமிதான். சென்னை கோடம்பாக்கத்தைச் சேர்ந்த சிவலிங்கம் என்ற திமுக தொண்டர் ஜனவரி 26 1965 அன்று தன்னுடைய உடலில் பெட்ரோலை ஊற்றிக் கொண்டு நெருப்புக்கு பலியானார். இந்த சம்பவம் நடந்த மறுநாள் சென்னை விருகம்பாக்கத்தைச் சேர்ந்த ஓ. அரங்கநாதன் என்ற இளைஞர் பெட்ரோலை ஊற்றிக் கொண்டு தீக்கு இரையானார். தீக்குளிப்புகள் மாணவர்கள் மத்தியில் பதற்றத்தையும் எழுச்சியையும் ஆத்திரத்தையும் ஒருசேர கிளர்ந்தெழச் செய்தன. மாணவர்கள் இந்தி திணிப்பை கண்டித்து ஊர்வலம் செல்லத் தொடங்கினர். மாணவர்களை கட்டுப்படுத்துகிறோம் என்ற பெயரில் காவல்துறையினர் துப்பாக்கியை தூக்கினர். போராட்டம் வலுத்தது. சென்னை, மதுரை போன்ற இடங்களில் ஊர்வலம் சென்ற மாணவர்கள் மீது தடியடி. எங்கு பார்த்தாலும் இந்தி ஒழிக, தமிழ் வாழ்க என்ற முழக்கம் கேட்டது. இந்தி திணிப்பை எதிர்த்து தீக்குளிப்பு சம்பவங்கள் தொடர்ந்தன. திருச்சி கீழப்பழுவூர் சின்னசாமி, சென்னை விருகம்பாக்கம் சிவலிங்கம், சென்னை திருவல்லிக்கேணி அரங்கநாதன், திருச்சி ஐயம்பாளையம் வீரப்பன், கோயம்புத்தூர் சத்தியமங்கலம் முத்து, மயிலாடுதுறை சாரங்கபாணி, விராலிமலை சண்முகம், கீரனூர் முத்து, சிவகங்கை ராஜேந்திரன், பீளமேடு தண்டபாணி ஆகியோர் தீக்குளித்து மரணம் அடைந்தனர். தீக்குளித்து இறப்பவர்கள் வறுமை காரணமாக செத்திருக்கலாம் அல்லது யாரேனும் அவர்களை கொலை செய்து நரபலி கொடுத்திருக்கலாம் என்று பேசினார் முதலமைச்சர் பக்கவச்சலம். இந்தி திணிப்பை வாபஸ் பெற முடியாது என்று பிப்ரவரி 3 1965 அன்று அறிவித்தார் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி. அதைத் தொடர்ந்து மாணவர்கள் போராட்டம் தீவிரமடைந்தது. ரயில் மறியல் போராட்டம், உண்ணாவிரத போராட்டம் என்று போராட்டம் வளரத் தொடங்கியது. அரசாங்க அலுவலகங்களுக்கு தீ வைக்கப்பட்டன. மாணவர்களின் போராட்டத்தை அடக்கும் நோக்கத்துடன் காவல்துறை நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் 25 பேர் பலியாகினர். திடீர் திருப்பமாக இந்தி திணிப்பை கண்டித்தும் ஆங்கில நீட்டிப்பு குறித்த உத்தரவாதத்தை கோரியும் பிப்ரவரி 11 1965 அன்று தமிழ்நாட்டை சேர்ந்த மத்திய அமைச்சர்கள் சி. சுப்பிரமணியமும் ஓ. வி. அழகேசனும் தமது பதவியை ராஜினாமா செய்தனர். ஆனால் அந்த ராஜினாமா பிறகு ஏற்கப்படவில்லை. குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தனது கருத்தை பகிரங்கமாகவே பிரதமருக்கு தெரிவித்தார். தமிழ்நாடு இந்தியாவில் இருந்து பிரிவதைத்தான் நீங்கள் விரும்புகிறீர்களா? இல்லையென்றால் உடனடியாக இந்தி திணிப்பு முடிவை வாபஸ் பெறுங்கள். மத்திய அமைச்சர் குல்சாரே லால் நந்தா வேண்டுகோள் விடுத்தார். தென்னாட்டில் ஏற்பட்டுள்ள இந்தி எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை அலட்சியப்படுத்த முடியவில்லை. நேருவின் உறுதிமொழி சட்டத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அது காப்பாற்றப்படும். இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலம் நீடிக்கும். இதற்கு அரசியல் சட்டம் தடையாக இல்லை. ஆகவே தென்னக மக்களும் மாணவர்களும் ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு நாட்டில் அமைதியை காண வேண்டும். ஆனால் அவரது உறுதிமொழியை நம்புவதற்கு மாணவர் அமைப்புகள் தயார் நிலையில் இல்லை. இது விஷயமாக அண்ணா ஏதேனும் செய்ய வேண்டும், மாணவர்களை அமைதிப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்த அண்ணா, கிளர்ச்சி என் தலைமையில் நடைபெறவும் இல்லை. கழக கிளர்ச்சியும் அல்ல அது. நான் வாபஸ் பெற. எங்கள் கிளர்ச்சி 26ஆம் நாள் மட்டும் துக்க நாள் நடத்துவது. 25ஆம் நாள் நள்ளிரவே நாங்கள் கைது செய்யப்பட்டு பிப்ரவரி 2ஆம் நாள்தான் விடுதலை செய்யப்பட்டோம் என்றார். அதன் பிறகு அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். இழைக்கப்படும் அநீதியை உலகறியச் செய்வதில் மாணவர் போராட்டம் வெற்றி பெற்றுவிட்டது. நேரடி நடவடிக்கையை நிறுத்தி வையுங்கள். ஒரு வழியாக நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சர் சின்ஹா சென்னை வந்து அண்ணாவை சந்தித்து பேசினார். அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு மாணவர் இந்தி ஆதிக்க எதிர்ப்பு குழு போராட்டத்தை ஒத்திவைக்க முடிவு செய்தது. கைது செய்யப்பட்டுள்ள மாணவர்கள் அத்தனை பேரும் உடனடியாக விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று பிப்ரவரி 10 1965 அன்று அறிக்கை மூலம் வேண்டுகோள் விடுத்தார் அண்ணா. இத்தனை போராட்டங்களும் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் மொழி போராட்டத்தை பெரியார் எப்படி பார்த்தார் என்பதற்கு அவருடைய பேச்சுகளே சாட்சியங்கள். இந்தியை திணிப்பதில்லை என அன்றே காமராசர் எனக்கு எழுதி தந்திருக்கிறாரே. அந்த உறுதிமொழியை அரசினரும் மீறாதபோது ஏன் கிளர்ச்சி செய்ய வேண்டும்? பதவியை பிடிப்பதற்காக கண்ணீர் துளிகள் செத்த பாம்பை எடுத்து ஆட்டுகின்றனர். அடக்குமுறை இல்லாத ஆட்சி அநாகரிக ஆட்சி. ஜனவரி 26 அன்றைய தினம் கண்ணீர் துளிகளை லட்சியம் செய்யாமல் விட்டுவிடுங்கள் என்று அரசுக்குச் சொன்னேன். இல்லாவிட்டால் கடினமான அடக்குமுறை நடவடிக்கைகளை மேற்கொள்ளச் சொன்னேன். இரண்டும் செய்யவில்லை. தேர்தலை பற்றி இப்போதே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சுதந்திரா கட்சி, கண்ணீர் துளி கட்சி இரண்டையும் சட்டவிரோதம் என்று தடை செய்யுங்கள். பத்திரிகைகளுக்கு வாய்ப்பூட்டு சட்டம் போடுங்கள். அதே சமயம் இந்தி விஷயமாக அரசாங்கத்தின் கொள்கை இன்னதுதான் என்று தெளிவாக வெளியிடுமாறு காமராசரை வேண்டுகிறேன்.
போராட்டத்தை கைவிடுங்கள் என்று அண்ணா அறிக்கை வெளியிட்டபோது பூனை கோணியிலிருந்து வெளிவந்துவிட்டது என்று கேலி செய்தது விடுதலை. தவிரவும் நீ தானே முன்பு இந்தியை எதிர்த்தாய், இப்போது ஏன் இப்படிச் சொல்கிறாய் என்று கேட்பீர்களானால் சொல்கிறேன், இப்போதும் நான் இந்தியை எதிர்க்கத்தான் செய்கிறேன். ஆனால் நீங்கள் சொல்வது போல தமிழ் கெட்டுவிடுமே என்று அல்ல, இனிமேல் கெட தமிழில் என்ன பாக்கி இருக்கிறது. ஆனால் நமக்கு ஆங்கில அறிவு தேவை என்பதால் இந்தியை எதிர்க்கிறேன். இந்தி எதிர்ப்பு மொழி பிரச்சனை அல்ல, அரசியல் பிரச்சனைதான். என்னை பொறுத்தவரையில் காமராஜர் ஆட்சி அவசியமா, இந்தி ஒழிய வேண்டியது அவசியமா என்றால் காமராஜர் ஆட்சி இந்தியை ஒழித்துவிடும் என்று நம்புவதால் முதலில் காமராஜர் ஆட்சி நிலைக்கவே பாடுபடுவேன் என்றார் பெரியார். மாணவர்கள் தீக்குளித்தது சர்வதேச கவனத்தை ஈர்த்தது. அமெரிக்கா உள்ளிட்ட வெளிநாட்டு பத்திரிகைகளில் மொழிப்போர் பற்றிய கட்டுரைகள் இடம்பெற்றன. ஐக்கிய நாடுகள் சபையில் தமிழ்நாட்டில் நடந்த மொழிப்போர் குறித்து அரை மணி நேரத்துக்கும் மேலாக பேசப்பட்டது. மாணவர் போராட்டம் மேலும் மேலும் மோசமாகச் செல்வதை தடுக்கும் வகையில் பிப்ரவரி 24, 1965 அன்று கூடிய காங்கிரஸ் காரிய கமிட்டி சில முக்கிய முடிவுகளை எடுத்தது. இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலமே தொடர்ந்து நீடிக்கும் என்பதை சட்டப்பூர்வமாக உறுதி செய்தல், எல்லா மாநிலங்களிலும் மும்மொழித் திட்டத்தை அமல்படுத்துதல், மத்திய பொதுப்பணியாளர் தேர்வுக்குழுவால் நடத்தப்படும் தேர்வுகள் அனைத்தும் பங்கீட்டு முறையோடு 14 தேசிய மொழிகளிலும் மற்றும் ஆங்கிலத்திலும் நடைபெறுவதற்கான வழிவகைகளை செய்தல். தீர்மானங்கள் குறித்து மத்திய அமைச்சரவையிலும் விவாதங்கள் நடந்தன. கருத்தொற்றுமை எதுவும் ஏற்படவில்லை. மாணவர்களை அழைத்து பேச்சு வார்த்தை நடத்தினார் அண்ணா. இந்தி ஆதிக்கத்தை தடுத்து நிறுத்தும் பொறுப்பை தானும் தன்னுடைய கட்சியும் ஏற்றுக்கொள்வதாக வாக்குறுதி கொடுத்தார். இதனையடுத்து போராட்டத்தை நிறுத்துவது குறித்து மாணவர் தலைவர்கள் ஆலோசனை செய்தனர். அண்ணாவின் வேண்டுகோளையும் உத்தரவாதத்தையும் ஏற்று தங்களுடைய நேரடி நடவடிக்கையை நிறுத்திக் கொள்வதாக அறிவித்தனர். அமைதி திரும்பிவிட்டது என்றுதான் எல்லோரும் நினைத்தனர். ஆனால் அதற்கு சில தினங்களுக்கு முன்பே திமுக மீது இன்னொரு தாக்குதலை தொடுத்திருந்தது தமிழக அரசு. பிப்ரவரி 16, 1965 அன்று திமுக பொருளாளர் மு. கருணாநிதி கைது செய்யப்பட்டார். இந்திய பாதுகாப்புச் சட்டம் 30(1) அன் கீழ் மாணவர்களை போராட்டத்துக்கு தூண்டினார் என்பதுதான் அவர் மீதான குற்றச்சாட்டு. பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டார். கருணாநிதி தவிர மேலும் பல திமுகவினர் தேசிய பாதுகாப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டனர். தனிமைச் சிறையில் அடைபட்டிருந்த கருணாநிதியை ஏறக்குறைய 2 மாதங்கள் கழித்தே விடுதலை செய்தது அரசு.